ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மமுத்து தீபம் பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு மாவு கோலம் போட்டுட்ருக்கேன். மகாலட்சுமி உள்ளே வர மாதிரி அவங்க பாதத்தையும் வரைஞ்சிட்டு இருக்கா. அழிச்சு போடாமல் எப்படி வருதோ அதே மாதிரி போடுங்க. போட போட அது கரெக்டாக வந்துடும். ஸோ நான் சாமி கும்பிட்டு தீபம் பற்ற வைக்கிறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. சரி, இது தை மாதத்தோட கடைசி நாள். நாளைக்கு வந்து மாசி 1ஆம் தேதி 5 மணிக்குள்ள தீபம் பற்ற வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லைங்க, 6:30க்கு சாமி கும்பிட்றது கூட. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா பிள்ளையா இருப்பார். ஸோ நான் உருளியில் வந்து பூ வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பூ கம்மியாக இருந்தங்காட்டிக்கு இலை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ரூமில் முருகருக்கு வந்து ஒரு பெரிய மாலை ஒன்று போட்டிருப்பேன். அதே மாதிரி நம்ம பிள்ளையாருக்கும் குட்டி மாலை போட்டிருப்பேன். ஸோ இந்த வேல் பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் பழனிக்கு போயிருந்தேன். அப்போ தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ சாமிக்கு பார்த்தீங்கன்னா நான் பழமும் பாலும் தான் வச்சுருக்கேன். இந்த வேல் வந்ததுலேருந்தே நான் ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.